ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு ஸ்டஃப்டு எக் ராப் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன சைஸில் 9 தக்காளி சுடுதண்ணியில் போட்டிருக்கேன். இதுக்கு இந்த சைஸில் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி கரெக்டு ரேஷியோவில் போட்டால் இது நல்லா இருக்குங்க. இந்த தக்காளியோடைய தோல் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு வெடித்த உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, வெங்காயம் வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ அடைச்சி வச்சிருக்க தக்காளி, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினா தான் நல்லா இருக்கும். இது வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ பிரெட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசை தவால கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு 1.5 பிரெட் எடுத்துக்கோங்க. அது மேலே ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஃபுல்லாக தடவிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது மேலே கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து தடவி வச்சிருக்க பிரெட்டை எடுத்து இது மேலே வச்சிடலாம். மசாலா தடவின முழு பிரெட்டை இந்த மாதிரி எட்ஜில் வச்சுட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஸ்டஃப்டு எக் ராப் ரெடி. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.